பிரித்தானியாவின் நிலைப்பாடு சர்வதேச நீதிமன்றம் வரை செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்து. தொழிற்சங்க போராட்டத்துக்கு ஆயத்தமாகும் ஆசிரியர்கள். யாழ்ப்பாணத்தில் தடுப்பூசி ஏற்றிய ஆண் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டு மரணம். தேசப்பந்து மீது அரசாங்கம் மேற்கொண்ட சட்ட விதிகளுக்கு எதிரான நடவடிக்கை. சர்ச்சைக்குரிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், முக்கிய புள்ளிகள் குறித்து அனுர தகவல். உச்சம் தொடும் வெப்பம், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. ஜெர்மனியில் ஈழப்பட செய்தலை தமிழர்கள் வாழும் அனைத்து மாநிலங்களையும் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் இதனை பெற்றுக் கொள்ள நீங்கள் திரு கிருஷ்ணாமூர்த்தி அவர்களுடன் 0049150259070 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். பிரான்சில் ஈழப்பட செய்தலின் விநியோகங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. தமிழர் வர்த்தக நிறுவனங்களிலோ அல்லது உங்கள் நகரங்களில் உள்ள தமிழ் சங்கங்களை தொடர்பு கொண்டோ ஈழமுரசு இதழை மாதந்தோறும் விரிவாக பெற்றுக் கொள்ள முடியும். அனைத்து தொடர்புகளுக்கும் 003378808116. தொடர்பென விரிவான செய்திகள். 4 பேர் தடை தொடர்பில் பிரித்தானியாவின் நிலைப்பாடு சர்வதேச நீதிமன்றம் வரை சென்று அதனூடாக நீதி கிடைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியா பைரவ புளியங்குளம் பகுதியில் அமைந்துள்ள அவரின் அலுவலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையில் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக 4 பேருக்கு பிரித்தானியா தடை விதித்துள்ளது. இதை முதலில் நாம் வரவேற்கிறோம். எனினும் தென்னிலங்கையில் தற்போதுள்ள அரசாங்கம் சார்ந்தவர்கள் உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றாக நின்று இவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள். ஜேவிபி அரசாங்கம் ஆரம்பத்தில் எமது இனப்பிரச்சினை தொடர்பில் ஐநா தீர்மானம் எடுக்கப்பட்ட உடனேயே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆதரவை கொடுக்கவில்லை. இப்போது 4 பேருக்கு தடை விதித்ததை வைத்துக் கொண்டு அமைச்சர்கள் அனைவரும் கூக்குரல் போடுவது இனவாதத்தின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் செயற்படுவதை திட்டத்தெளிவாக காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க ஆயத்தமாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கு வரவு செலவு திட்டத்தில் காத்திரமான தீர்வு திட்டங்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் சுபோதனை அறிக்கை தொடர்பில் ஒரு வார்த்தை கூட பேசப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விடயம் தொடர்பில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு உருவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன்படி ஆசிரியர் தொழிற்சங்கங்கள், அதிபர் தொழிற்சங்கங்கள் என்பன இணைந்து எதிர்வரும் நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிற்சங்க போராட்டம் குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜாலில் தடுப்பூசி ஏற்றிய ஆண் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளது. திருநெல்வேலி கலாச்சாலை வீதியைச் சேர்ந்த 3 மாதங்கள் நிரம்பிய குழந்தை ஒன்றே இவ்வாறு உயிரிழந்தது. கடந்த 26ஆம் தேதி குழந்தைக்கு 2 மாதங்களில் போட வேண்டிய தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 27ஆம் தேதி குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி குழந்தை 28ஆம் தேதி இரவு உயிரிழந்தது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். போலீஸ் அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை நீக்குவதற்கு நாடாளுமன்றில் முன்வைக்கப்படவுள்ள யோசனை சட்ட விதிகளுக்கு எதிரானது என முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். செய்தியாளர் மாநாடு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அண்மையில் விளக்கமறையில் வைக்கப்பட்ட போலீஸ் அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை அந்த பதவியிலிருந்து நீக்குமாறு ஆளும் கட்சியின் 115 அமைச்சர்களின் கையொப்பத்துடன் கூடிய தீர்மானம் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் உயர் அதிகாரிகளை நீக்கும் சட்டத்தின் விதிகளுக்கு எதிரானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இது தொடர்பான பிரேரணையை எதிர்வரும் 8 அல்லது 9ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதை நிறைவேற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பது தொடர்பான தகவல்கள் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தெயந்தர பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு மீண்டும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நினைவு கூறப்படும். தேதிக்கு முன்னர் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய குழு ஒன்றை வெளியிடுவது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முயற்சி செய்து வருகிறது. அதை செய்ய வேண்டும் தானே? உங்களுக்கு தெரியும், முன்னாள் அமைச்சர்கள் 3 இதுவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் தலைமறைவாகியுள்ளார். அப்படியே மறைந்தே இருக்கட்டும், பதற்றப்பட தேவையில்லை என ஜனாதிபதி தெரிவித்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. 3 தேவாலயங்கள் உள்ளிட்ட 5 நட்சத்திர உணவு விடுதிகள் சிலவற்றிலும்
இந்த குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். வெளிநாட்டவர்கள், காவல்துறை உள்ளிட்ட குறைந்தது 272 பேர் வரை கொல்லப்பட்டதோடு 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கொழும்பு, கொச்சிக்கடை, மட்டக்களப்பு, நீர்கொழும்பு ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்களில் உயிர்த்த ஞாயிறு திருப்பலி நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது குண்டுகள் வெடித்தன. ஏனைய குண்டுகள் கொழும்பின் நடுப்பகுதியில் அமைந்திருந்த சங்கரிலா உணவகம், சினமன் கிராண்ட் உணவகம், கிங்ஸ்பரி உணவகம் ஆகிய 3-5 நட்சத்திர உணவு விடுதிகளில் வெடித்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் நாளை வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மனித உடலால் உணரப்படக்கூடிய அளவுக்கு அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சூழ்நிலையில் கடுமையான வெளிப்புற நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் போதுமான அளவு தண்ணீர் அருந்துவது முக்கியம் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வெப்பமான வானிலை காரணமாக வீட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கும் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.